Hello everyone, I'm Raj. Welcome to our channel. The Living World அப்படின்ற சாப்டர்ல கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த லிவிங் திங்ஸ் எல்லாத்தையும் சயின்டிஸ்ட் எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 2 கிங்டம், 3 கிங்டம், 4 கிங்டம், 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் இருக்கக்கூடிய அந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை இன்னமும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை ப்ரொப்போஸ் பண்ணது ஆர்ஹெச் விட்டாகர் அப்படின்றவர் 1969 ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார். ஒட்டுமொத்த லிவிங் திங்ஸையும் இவர் 5 கிங்டமாக பிரிச்சிருப்பார். அதாவது 5 குரூப்ஸாக பிரிச்சிருப்பார். அந்த ஒவ்வொரு குரூப்புக்கு பேர் கிங்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். எப்படி பிரிச்சாருன்னு பாருங்க. மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த லிவிங் ஆர்கானிசமும் இங்கே இருக்கக்கூடிய இந்த 5 கிங்டத்துக்கு கீழே தான் வரும். அதனால தான் இதை 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் இருக்கக்கூடியதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ட்ரிக், ஒரு நிமோனிக் கொடுத்துருக்கா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த ஆர்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மோகன் அண்ட் பிரேம் ஃபைண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த வேர்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோகன் அண்ட் பிரேம் ஃபைண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 5 கிங்டமும் நீங்கள் ஆர்டராக ஞாபகம் வச்சுக்க முடியும். மோகன், எம் ஃபார் மொனிரா. பிரேம், அதில் பி ஃபார் புரோட்டிஸ்டா. ஓகேங்களா? அடுத்து ஃபைண்ட், இதில் எஃப் ஃபார் ஃபஞ்சை. இங்கே பிளான்ஸ் அண்ட் அனிமாலியா. இதெல்லாம் தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ ஈஸியாக இந்த ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய 5 கிங்டமே நீங்கள் லைனாக 1 by 1 ஞாபகம் வச்சுக்க முடியும். மோகன் அண்ட் பிரேம் ஃபைண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேங்களா? மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமாலியா. இதுதான் அந்த 5 கிங்டம். சரிங்களா? அப்போ விட்டாகர் அப்படின்றவர் ஒட்டுமொத்த லிவிங் ஆர்கானிசத்தையும் 5 கிங்டமாக பிரித்தார். எதை பேஸ் பண்ணி பிரித்தார்? அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். திஸ் கிளாஸிஃபிகேஷன் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் ஃபாலோயிங் திங்ஸ். இங்கே இருக்கக்கூடிய இந்த 5 கேரக்டர்ஸை மெயினாக பேஸ் பண்ணி தான் அவர் 5 கிங்டமாக பிரிச்சிருப்பார். சரி, அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது செல் ஸ்ட்ரக்சர். இப்போ இங்கே இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்தை எடுத்துக்கிட்டு அதோடைய செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. இப்போ இதுதான் ஒரு செல் அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளே எப்படி நியூக்ளியஸ் இருக்குது, அதில் எப்படி செல் வால் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறாரு. அடுத்து ஒரு சில செல்லில் நியூக்ளியஸ் அப்படின்றது இருக்கும், அதுக்குள்ளே ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது இருக்கும். ஒரு சில செல்லில் டேரெக்டாக ஜெனட்டிக் மெட்டீரியல் வெளியில் இருக்கும், நியூக்ளியஸ் அப்படின்றது இருக்காது. அந்த மாதிரியான செல்லை நம்ம ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நியூக்ளியஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே யூகேரியாட்டிக் செல். அப்போ இந்த செல் ஸ்ட்ரக்சர் ப்ரோகேரியாட்டா இல்லை யூகேரியாட்டா, இந்த விஷயத்த அவர் முதல்ல கவனிச்சார். ப்ரோகேரியாட்டா இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் கொண்டு மொனிரா அப்படின்ற இந்த கிங்டத்துக்கு கீழே வச்சுட்டாரு. யூகேரியாட்ஸாக இருக்குது அப்படின்னா மற்ற விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தார். செகண்ட் என்னது? தேலஸ் ஆர்கனைசேஷன். தேலஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்றது நத்திங் பட் பாடி ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கானிசத்தோட பாடி எப்படி இருக்குது? ஒரே ஒரு செல்லால் ஆனதா இல்லை பல செல்களால் ஆனதா? அந்த விஷயத்த பார்க்குறாரு. இப்போ யூனிசெல்லுலார் அப்படின்னா ஒரே ஒரு செல் இருக்குது. மல்டி செல்லுலார். ஓகேங்களா? மல்டி செல்லுலார். யூனிசெல்லுலாராக இருந்து யூகேரியாட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் கொண்டு புரோட்டிஸ்டா அப்படின்ற அந்த கிங்டத்துக்கு கீழே வச்சுட்டாரு. ஸோ அப்போ பாடி ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணியும் கிளாஸிஃபை பண்ணுறாரு. யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் எல்லாமே புரோட்டிஸ்டாவுக்கு கிங்டத்துக்கு கீழே கொண்டு வச்சுட்டாரு. அடுத்து மல்டி செல்லுலார் யூகேரியாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அடுத்த கேரக்டர்ஸ் பார்க்க ஆரம்பித்தார். எக்ஸாம்பிள் மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பார்த்தாரு. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்றது என்ன? ஒரு ஆர்கானிசம் தனக்கு தேவையான ஃபுட்டை எப்படி எடுத்துக்குது. ஒரு சில ஆர்கானிசம் என்ன பண்ணுதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய அந்த யூகேரியாட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் எல்லாத்தையும் கொண்டு பிளான்டே அப்படின்ற கிங்டத்துக்கு கீழே வச்சுட்டாரு. ஒரு சில ஆர்கானிசம் அதுக்கு தேவையான ஃபுட்டை அதனால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஹெட்டிரோட்ராஃபிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஹெட்டிரோட்ராஃபிக் ஆர்கானிசத்தை இன்னமும் நல்லா பார்க்குறாரு. ஒரு சில ஆர்கானிசம் என்ன பண்ணுன்னா மற்ற ஆர்கானிசத்தை டைரெக்டாக வேட்டையாடியோ இல்லை அதிலேருந்து எடுத்துக்கும். ஒரு சில ஆர்கானிசம் ஹெட்டிரோட்ராஃபிக் தான், பட் அழுகி போன பொருட்கள்ல இருந்து மட்டும் உணவை எடுத்துக்கும். ஸோ அப்படி ஹெட்டிரோட்ராஃபிக்காக இருக்குது. ஒன்லி டெட் அண்ட் டீகேலேருந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் ஃபஞ்சை அப்படின்ற இந்த கிங்டத்துக்கு கீழே வச்சுட்டாரு. அதுக்கடுத்து ஹெட்டிரோட்ராஃபிக்காக இருக்குது, மற்ற பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது அனிமாலியா அப்படின்ற கிங்டத்துக்கு கீழே வச்சுட்டாரு. அப்போ மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பேஸ் பண்ணியும் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி குரூப்ஸை பிரிக்கிறாரு. ஸோ அது மட்டும் கிடையாது. இப்போ பிளான்ட்டே ஃபஞ்சே அனிமாலியாவுக்கு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் மட்டும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. செல் வால் டிஃப்ரென்ஸ் இருக்குது,
இன்னும் நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை. பட் இங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அடுத்து ரீப்ரொடக்ஷனை பார்த்தாரு. எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுது, ஏசெக்ஷுவல் மெத்தடா செக்ஷுவல் மெத்தடா, அதை யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணார். அடுத்து பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். இப்படி கிளாஸிஃபை பண்ணும்போது அதை எல்லாத்தையுமே ஒரு ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. எவல்யூஷன் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறாரு. எப்படின்னா, இப்போ மொனிரா அப்படின்றத முதல்ல கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து ப்ரொட்டிஸ்டா கொடுத்துருக்காங்க, ப்ரொட்டிஸ்டாக்கு அடுத்து தான் பிளான்டே, ஃபஞ்சை, அனிமாலியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த ஆர்டரில் வந்து கொடுக்கணும்? இப்போ பிளான்டே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ஆன்செஸ்டர் அது எதிலேருந்து உருவாயிருக்கும் அப்படின்னா ப்ரொட்டிஸ்டாவிலேருந்து உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், ஒரு மரம் மாதிரி ஒரு பிரான்ச் மாதிரி வந்து போட்டிருக்காங்களா? அதுக்கான ரீசனே வந்து என்னென்னா பிளான்டே அப்படின்றது ப்ரொட்டிஸ்டாவிலேருந்து உருவாயிருக்கும். ப்ரொட்டிஸ்டா எதுலேருந்து உருவாயிருக்கும்? அது மொனிராவிலேருந்து உருவாயிருக்கும். ஸோ அப்போ அந்த ஆன்செஸ்டர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் ஆர்டரில் தான் ஒவ்வொரு கிங்டத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஞ்சை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எதிலேருந்து உருவாயிருக்கும்? ப்ரொட்டிஸ்டாவிலேருந்து உருவாயிருக்கும். ப்ரொட்டிஸ்டாவில் எந்த குரூப்பில் இருந்து எக்ஸாக்டாக உருவாயிருக்கும் அந்த நேம் கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. அதை நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நமக்கு அந்தளவுக்கு டீட்டெயிலிங் கிடையாது. பட் நீங்கள் ஹையர் கிளாஸஸில் அதை பற்றி படிப்பீங்க. அடுத்து அனிமாலியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து ப்ரொட்டிஸ்டாவில் ஒரு சில குரூப்பில் இருந்து தான் வந்து உருவாயிருக்கு. சரிங்களா? அப்போ அதோடைய காமன் ஆன்செஸ்டர்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? காமன் ஆன்செஸ்டர், பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், இல்லைனா எவல்யூஷன் ஹிஸ்ட்ரி, எப்படி வேணாலும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி பிரித்தாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனுடைய செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்லாம் பேஸ் பண்ணி ஒட்டுமொத்த லிவிங் ஆர்கனைசத்தையும் 5 கிங்டமாக விட்டாகர் அப்படின்றவர் பிரிக்கிறாரு. ஓகேங்களா? சரி, இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனோடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மெரிட்ஸ். இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனோட மெரிட்ஸ் மெயினாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இவர் செல் ஸ்ட்ரக்சரை வந்து பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பார். ஸோ யோசிச்சு பாருங்கள், செல்லோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ப்ரோ கேரியாட்டா, யூ கேரியாட்டா. அது மட்டும் இல்லாமல் தேலஸ் ஆர்கனைசேஷன், நம்மளுடைய சொன்னாலே பாடி ஆர்கனைசேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பிரிச்சிருப்பார். இது வந்து ஒரு மெரிட் தான். இதுக்கு முன்னாடி இருந்த சயின்டிஸ்ட் வந்து யாரும் அதெல்லாம் பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அரிஸ்டாட்டில் ஆகட்டும், தியோப்ராஸ்டஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் யாரும் பெருசாக வந்து பாடி, செல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. சயின்டிஃபிக் மேனரில் அதுக்கப்புறம் கரோலஸ் லின்னேயஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்தது யாருன்னா இவர் தான், விட்டாகர் தான். அவர் மெயினாக எப்படி வந்து ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சர் இருக்குது, பாடி எப்படி இருக்குது, யூனிசெல்லுலாரா, மல்டி செல்லுலாரா, இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி அவருடைய கிளாஸிஃபிகேஷன் இருந்தது. ஸோ இது ஒரு முக்கியமான மெரிட். அடுத்து கன்சிடர் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இவர் முக்கியமாக மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எப்படி வந்து அந்த கிங்டமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஒரு சிலது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணலாம், ஒரு சிலது ஹெரிரோட்ராஃபிக்காக இருக்கலாம். ஹெரிரோட்ராஃபிக்காக இருந்தாலும் ஒரு சிலது வந்து சாப்ரோஃபைட்ஸாக இருக்கும். சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்றது என்ன? டெட் அண்ட் டிகேலேருந்து ஃபுட்டை வந்து எடுத்துக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி மோட் ஆஃப் நியூட்ரிஷனை வந்து பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். செப்பரேட் ஃபஞ்சை ஃப்ரம் பிளான்ட்ஸ். இதுக்கு முன்னாடி கோப்லாண்ட் அப்படின்ற ஒரு 4 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை ப்ரொபோஸ் பண்ணியிருப்பார். 4 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் ஃபஞ்சை அப்படின்ற ஒன்று இருக்காது. பிகாஸ் ஃபஞ்சை எல்லாமே பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட்டுக்கு கீழே தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபஞ்சை அப்படின்றது பிளான்ட்ஸ்லேருந்து டிஃபராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாகர் அப்படின்றவர் பிளான்ட்லேருந்து ஃபஞ்சை தனியாக எடுத்து ஒரு கிங்டமாக வந்து வச்சார். ஸோ அப்போது பிளான்ட்டே அண்ட் ஃபஞ்சைக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் அதோடைய மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதோடைய செல்வால் ஆகட்டும், நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. அடுத்து illustrate the phylogeny of organism. ஒரு ஆர்கானிசத்தோடைய எவல்யூஷன் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி அவர் கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். எந்த ஆர்கானிசம் முதல்ல உருவாயிருக்கும், பிளான்ஸ் எதுலேருந்து உருவாச்சு, அனிமல்ஸ் எதுலேருந்து உருவாச்சு, இந்த மாதிரி அதோடைய எவல்யூஷன் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். இது எல்லாமே வந்து 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனோட மெரிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி டிமெரிட்ஸும் ஒரு சிலது இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிமெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். Kingdom Monera and Protista include both autotrophic and heterotrophic organism as well as organism with and without cell wall, making them heterogeneous. இப்போ Protista and Monera இதெல்லாமே தனித்தனி கிங்டமாக வந்து வச்சுருக்காரு. ஓகேங்களா? இப்போ மொனிராவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தோட மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பார்க்கலாம். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எப்படி அதுக்கு தேவையான ஃபுட்டை அதை எடுத்துக்குது பார்க்கும்போது ஆட்டோட்ராஃபிக்கும் இருக்குது, ஹெட்டிரோட்ராஃபிக்கும் வந்து இருக்குது. ஸோ எப்படி வந்து ஒரே கிங்டமில் ஆட்டோட்ராஃபிக், ஹெட்ரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை வச்சாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிமெரிட்ஸாக வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் செல்வால் பார்க்குறாங்க. மொனிராவில் ஒரு சில ஆர்கானிசத்தில் செல்வால் இருக்குது, ஒரு சில ஆர்கானிசத்தில் செல்வால் இல்லை. அதே மாதிரி தான் ப்ரொட்டிஸ்டாவில்
செல் வால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிலதில் வந்து செல் வால் அப்படின்றது ப்ரெசன்ட் இருக்குது, ஒரு சிலதில் செல் வால் அப்படின்றது கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி செல் வால் இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் இடத்துல வந்து எப்படி ஒரே ஒரு கிங்டத்துக்கு கீழே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த வந்து ஒரு மிகப்பெரிய டீமெரிட்ஸாக வந்து பார்க்கப்படுது. அப்போ மொனிரா புரோட்டிஸ்டா வந்து தனித்தனி கிங்டமாக வந்து பிரிச்சிருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து ஆட்டோட்ரோஃபிக் ஹெட்ரோட்ரோஃபிக் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருக்காங்க, செல்வால் இருக்கிறது இல்லாததெல்லாம் ஒன்றா வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாமே பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்குது. ஒரு ஆட்டோட்ராஃபிக் தனக்கு தேவையான ஃபுட்டு அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்குது, அந்த ஆர்கானிசத்தை தனி குரூப்பாக பிரிச்சிருக்கணும் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் எல்லாமே ஒரே கிங்டமில் வச்சது ஒரு டிமெரிட். அடுத்தது வைரஸஸ் ஆர் நாட் இன்க்ளூட். வைரஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது, ஏ செல்லுலார் ஆர்கானிசம். அது ஏன் நீங்கள் வந்து அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை? அது எந்த இடத்துல வரும்? அது லிவிங் வேர்ல்டுக்குள்ளேயே வராதா? ஏன் வரல? அதை பற்றி எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுமே வந்து கிடையாது. ஸோ அப்போ இதுவும் ஒரு டிமெரிட்ஸாக பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக கேட்பாங்களா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை எங்கே அப்படின்னு மிஸ் ஆச்சு, அதனால் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன டிமெரிட்ஸ். ஸோ அப்போ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை நம்ம ஒரு ஓவர்வியூவாக நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த 5 கிங்டமும் கொடுத்துருக்காங்க, அதோடைய கம்பேரிசனும் நம்ம வந்து பார்க்கணும். 5 கிங்டத்துக்கு இருக்கக்கூடிய மெயினான டிஃப்ரென்ஸ் இங்கே பாருங்க. கிரிட்டீரியா ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 கிங்டம், மோனிரா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கிங்டம், புரோட்டிஸ்டா அப்படின்றது 2வது கிங்டம், ஃபஞ்சை, பிளான்டே அண்ட் அனிமாலியா, மொத்தம் 5 கிங்டம் இருக்குது. அந்த 5 கிங்டத்துக்கு உண்டான ஒரு சில கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். செல் டைப், செல்லோட ஸ்ட்ரக்சரை பார்க்குறாங்க. 5 கிங்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொனிரா இருக்கு இல்லையா, இந்த மொனிராவில் மட்டும்தான் செல் இருக்குது, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான். ஆனால் அதில் நியூக்ளியஸ் அப்படின்ற ஒன்று கிடையாது, நேராக ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது வெளியில் இருக்குது. அப்போ எல்லாமே வந்து என்னது, ப்ரோகேரியாட்டிக் செல் தான். அப்போ மொனிரா கிங்டத்துக்கு கீழே வரக்கூடியது எல்லாமே வந்து ப்ரோகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்னா என்ன அர்த்தம்? அதில் நியூக்ளியஸ் அப்படின்றது தெளிவாக வந்து இருக்காது, சரிங்களா. மற்ற எல்லா கிங்டமும் வந்து என்னது, யூகேரியாட்ஸ். ஸோ ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல்லில் என்ன இருக்கும், நியூக்ளியஸ் அப்படின்றது இருக்கும், அடுத்தபடியாக உள்ள ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது இருக்கும். புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்டே, அனிமலியா எல்லாமே வந்து யூகேரியாட்டிக் செல் தான். ஸோ அப்போ 5 கிங்டத்தில் ஒரே ஒரு கிங்டம் மட்டும்தான் ப்ரோகேரியாட், மற்ற எல்லாமே யூகேரியாட்டிக் செல் இருக்கக்கூடியது. அடுத்ததாக லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், பாடி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம், அதை நம்ம பார்க்குறோம். இது 2வது கேரக்டர். யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரா? இப்போ மொனிராவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி யூனிசெல்லுலார், ஓகேங்களா. எல்லாமே வந்து என்னது, யூனிசெல்லுலார். மோஸ்ட்லி ஒரே ஒரு செல்லு மட்டும்தான் இருக்கும். ரேர்லி மல்டி செல்லுலார்னு கொடுத்துருக்காங்க. மல்டி செல்லுலார்னா அதெல்லாம் ஒன்றா இருக்கும், பட் அது ஒரு அக்ரிகேஷன் தான். மோஸ்ட்லி வந்து யூனிசெல்லுலார் தான்ப்பா. ரேர்லி அக்ரிகேஷன் அப்படின்றது என்ன, ஒரு சில நேரத்தில் யூனிசெல்லுலார் எல்லாமே ஒன்னோட ஒன்று வந்து இந்த மாதிரி சேர்ந்து இருக்கும், அதை இவங்க மல்டி செல்லுலார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் மொனிராவை பொறுத்த வரைக்கும் யூனிசெல்லுலார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புரோட்டிஸ்டாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் எல்லாமே யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான். புரோட்டிஸ்டா இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்னது, யூனிசெல்லுலார். ஒரே ஒரு செல் மட்டும்தான் வந்து இருக்கும், அதுக்கு தேவையான லைஃப் ஆக்டிவிட்டியை எல்லாமே அந்த ஒரே ஒரு செல்லே வந்து பார்த்துக்கும். அடுத்ததாக ஃபஞ்சை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஞ்சையில் யூனிசெல்லுலார் இருக்குது, மல்டி செல்லுலார் இருக்குது. ஒரு சிலதில் வந்து நம்ம யூனிசெல்லுலாராக பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஈஸ்ட், நம்ம சாப்பாட்டுக்கெலாம் வந்து போடுவோம் இல்லையா, ப்ரெட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸ்ட் வந்து நம்ம போடுறோம், அது எல்லாமே யூனிசெல்லுலார் ஃபஞ்சை. மல்டி செல்லுலார் ஃபஞ்சையும் வந்து இருக்குது. மஷ்ரூம்லாம் நம்ம இப்போ சாப்பிட்றோம்ல, மோல்ட், அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மல்டி செல்லுலார் ஃபஞ்சை. மோல்ட் கிடையாது மஷ்ரூமு. மஷ்ரூம்ன்றது வந்து நம்ம சாப்பிட்றது. மோல்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ ப்ரெட்டை நம்ம வெளியில் வச்சுட்டோம்னா அது மேலே வந்து அப்படியே பூஞ்சை மாதிரி வருது இல்லை, பூஞ்சை தான் அது, அந்த பூஞ்சையை நம்ம மோல்ட் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரெட் மோல்ட். அது எல்லாமே மல்டி செல்லுலார். அடுத்து பிளான்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து எல்லாமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் தான். அனிமாலியாவும் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் தான். அது மட்டும் இல்லாமல் அதோடைய பாடியில் நம்ம தெளிவாக டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ பிளான்ட்டில் என்ன மாதிரியான டிஷ்யூஸ் இருக்குது, பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, இந்த மாதிரியான டிஷ்யூஸை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆர்கன்ஸையும் நம்ம பார்க்கலாம். பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்கன் என்ன, ஸ்டெம், ரூட், லீஃப், ஃப்ளவர், இந்த மாதிரியான ஆர்கன்ஸையும் நம்ம தெளிவாக வந்து பார்க்க முடியும். ஆர்கன் சிஸ்டம்லாம் பெருசாக வந்து பிளான்ட்டேல வந்து கிடையாது, டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக அனிமாலியாவில் டிஷ்யூஸை நம்ம பார்க்கலாம், ஆர்கன் சிஸ்டம் கூட நம்ம பார்க்கலாம். அனிமலில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் என்ன, எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ. அதுக்கப்புறம் ஆர்கன்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்னி, லங்ஸு, ஹார்ட், இந்த மாதிரி நிறைய ஆர்கன் இருக்குது. ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்லாம் இருக்குது. அப்போ ஆர்கனைசேஷன் பாருங்களேன், ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடி ஆர்கனைசேஷன் அப்படின்றது காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது.
மொனிராவில் வெறும் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான். புரோட்டிஸ்டாவில் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான். ஃபஞ்சையில் யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் இருக்குது. பிளான்டேவில் டிஷ்யூ ஆர்கன்ஸ் இருக்குது. அனிமேலியாவில் டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடியது செல்வால். செல்வால் எப்படி இருக்குது? முதல்ல எந்தெந்த கிங்டத்தில் செல்வால் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செல்வால் அப்படின்றது புரோட்டிஸ்டா, மொனிரா, ஃபஞ்சை, பிளான்டே இது எல்லாத்துலேயும் நம்ம செல்வால் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அனிமேலியாவில் செல்வால் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஆப்சென்ட். சரி, இந்த 4 கிங்டத்தில் தான் இருக்குது. அந்த செல்வால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மொனிராவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்வால் அப்படின்றது ப்ரெசன்ட். அந்த செல்வால் எதனால் ஆயிருக்குன்னா பெப்டிடோகிளைக்கானால் ஆயிருக்கும். இல்லைனா மியூகோ பெப்டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா மியூரின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே விஷயம்தான். பெப்டிடோகிளைக்கான் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மொனிராவில் செல்வால் அப்படின்றது ப்ரெசன்ட். அந்த செல்வால் வந்து எப்படி இருக்குன்னா பெப்டிடோகிளைக்கானால் ஆயிருக்கும். அடுத்து புரோட்டிஸ்டாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செல்வால் இருக்குமானா ஒரு சிலதில் இருக்கும், ஒரு சிலதில் இருக்காது. அப்போ ப்ரெசன்ட் இன் சம் ஒரு சிலதில் செல்வால் இருக்குது, ஒரு சிலதில் செல்வால் அப்படின்றது கிடையாது. செல்வால் இருந்துச்சுன்னா அது மோஸ்ட்லி செல்லுலோஸாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஃபஞ்சையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்வால் அப்படின்றது கண்டிப்பாக இதில் இருக்கும். செல்வால் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செல்வால் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின் ஆர் செல்லுலோஸ் கொடுத்துருக்காங்க. செல்லுலோஸ் அப்படின்றது வெரி ரேர். மோஸ்ட்லி வந்து ஃபஞ்சையை பொறுத்த வரைக்கும் செல்வால் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பிளான்டே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்வால் இஸ் ப்ரெசன்ட், இட் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். பிளான்டேவோட செல்வால் அப்படின்றது செல்லுலோஸால் இருக்கும். அப்போ செல்வால் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொனிராவில் பெப்டிடோகிளைக்கான், புரோட்டிஸ்டாவில் இருந்துச்சு அப்படின்னா அது செல்லுலோஸாக இருக்கும். ஃபஞ்சையில் கைட்டின், ஒரு சில ரேர் கேஸில் வந்து செல்லுலோஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிளான்டேவில் வந்து செல்லுலோஸ். இதுதான் வந்து செல்வாலோட ஸ்ட்ரக்சர். அனிமாலியாவில் செல்வால் அப்படின்றது ஆப்சென்ட். அடுத்து மோட் ஆஃப் நியூட்ரிஷனை எடுத்துக்கிட்டாங்க. அந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து எப்படி இருக்குது ஒவ்வொரு கிங்டத்துலையும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மொனிராவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா மாதிரியான நியூட்ரிஷனையும் நம்ம பார்க்கலாம். ஆட்டோட்ரோஃபிக், ஹெட்ரோட்ரோஃபிக். அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இல்லைனா வெளியிலேருந்து கூட வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஃபுட்டை எப்படி அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்? ஃபோட்டோட்ராஃபிக், சன்லைட்டை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ அடுத்து வந்து கீமோ ஆட்டோட்ராஃபிக், ஒரு சில கெமிக்கல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஒரு சில பாக்டீரியாஸ், ஒரு சில மொனிராஸ் வந்து ரொம்ப ஆழ்கடலில் இருக்கும். அதுக்கு வந்து சன்லைட்டே வந்து கிடைக்காது. சன்லைட்டே இல்லாதப்போ என்ன பண்ணோம்னா கெமிக்கல்ஸை வந்து யூஸ் பண்ணும். கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அதுவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அப்போ போட்டோட்ராஃபிக்காக இருக்கலாம், இல்லைனா கீமோ ஆட்டோட்ராஃபிக்காக வந்து இருக்கலாம். ஹெட்ரோட்ராஃபிக், தனக்கு தேவையான ஃபுட்டை அதனால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. வேறு எப்படி அது ஃபுட்டை எடுத்துக்கும்? பேராசைட்டாக இருக்கலாம். மற்ற ஆர்கானிசத்துக்குள்ளே போயிட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கலாம். சாப்ரோஃபைட்ஸாக இருக்கலாம். ஒரு ஆர்கானிசம் இறந்து போச்சுன்னா அந்த இறந்து போன டெட் அண்ட் டீகே மேட்டரில் வாழ்ந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மொனிராவில் எல்லா டைப் ஆஃப் நியூட்ரிஷனும் வந்து இருக்கும். ஆல் டைப் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் விச் கிங்டம் கேட்பாங்க மொனிரா. புரோட்டிஸ்டாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஆட்டோட்ராஃபிக் பார்க்கலாம், ஹெட்ரோட்ராஃபிக் நம்ம பார்க்கலாம். ஆட்டோட்ராஃபிக்கில் மோஸ்ட்லி ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கும். ஸோ ஹெட்ரோட்ராஃபிக் அப்படின்றது மோஸ்ட்லி வந்து இந்த ப்ரெடேஷன், பேரசைட் இந்த மாதிரி வந்து இருக்கலாம். அடுத்து ஃபஞ்சை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஹெட்ரோட்ராஃபிக் தான். இந்த இடத்துல ஆட்டோட்ராஃபிக்கே கிடையாது. ஹெட்ரோட்ராஃபிக் தான். ஒன்று பேரசைட்டாக இருக்கலாம், இல்லை சாப்ரோஃபைட்டாக இருக்கலாம். பேரசைட் அப்படின்றது என்ன? மற்ற லிவிங் ஆர்கானிசம் மேலே வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படர்தாமரை, ரிங் வார்ம்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஃபஞ்சையால் தான் வருது. அந்த ஃபஞ்சை நம்ம உடம்பு மேலே வளர்ந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை நம்ம உடம்புல இருந்து எடுத்துக்குது. சாப்ரோஃபைட்ஸ் டெட் அண்ட் டீகே மேட்டரில் வாழக்கூடியதாக இருக்கும். ஏதாவது அழுகி போன பொருட்கள்லாம் வந்து வாழக்கூடியதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபஞ்சையில் இருக்கக்கூடிய மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அப்போ ஃபஞ்சையில் ஒரே ஒரு மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான் இருக்குது, ஹெட்ரோட்ராஃபிக். பிளான்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே ஆட்டோட்ராஃபிக், ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். எப்படி? கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணிக்கிட்டு வாட்டர் இருக்கணும், ப்ளஸ் வந்து சன்லைட் இருக்கணும். இது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அடுத்து அனிமல்ஸ் எல்லாமே ஹெட்ரோட்ராஃபிக், ஹோலோசோயிக், சாலிட் ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறது. லைக் பிளான்ட்ஸு, அனிமல்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து அடித்து சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாமே அனிமாலியாவோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அப்போ மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஒவ்வொரு கிங்டத்துலையும் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். அடுத்ததாக மொட்டிலிட்டி அப்படின்றது நகரக்கூடிய தன்மை. எப்படி நகரும்? இப்போ மொனிராவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிலது நகரலாம், ஒரு சிலது நகரா தன்மை கூட இருக்கலாம். இப்போ இதுதான் வந்து ஒரு மொனிரா அப்படின்னா இது எப்படி நகரும்? இதில் வந்து ஃப்ளெஜெல்லா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஃப்ளெஜெல்லா இருக்கிறதால ஈஸியாக வந்து நகரும். அப்படி இல்லைனா ஒரு சில மொனிராவில் சினியா அப்படின்ற ஒரு சில ஸ்ட்ரக்சர் வந்துருக்கும். குட்டி குட்டியாக ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், அது யூஸ் பண்ணி நகரும். இல்லைனா நகராமல் கூட இருக்கலாம், ஒரே இடத்துல வந்து இருக்கலாம். புரோட்டிஸ்டாவிலையும் அதே மாதிரி தான் மொட்டைல் அண்ட் நான் மொட்டைல் இருக்குது. நகரக்கூடியதும் இருக்குது, நகரத்தன்மையற்றதும் வந்து இருக்குது. ஃபஞ்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி நான் மொட்டைல், அது வந்து நகராது, ஒரே இடத்துல தான் இருக்கும்.
பிளான்டேவும் நான் மொட்டைல் தான், ஒரே இடத்துல தான் இருக்கும், அதுவும் வந்து நகராது. அனிமேலியா மோஸ்ட்லி மொட்டைல். நம்ம எப்படி நகர்றோம், நமக்கு வந்து கை கால்லாம் இருக்குது, அதனால் நம்ம வந்து நகர ஆரம்பிக்கிறோம். நம்மளை விட குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதுவும் வந்து லெக்ஸை யூஸ் பண்ணி நகர ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட்லி அனிமாலியா அப்படின்றது நகரக்கூடியதாக இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கிங்டம்த்துக்கு உண்டான ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ மொனிராவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, ஆக்டினோமைசைட்ஸ், மைக்கோபிளாஸ்மா, இது எல்லாமே எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமான கண்டிஷனில் வாழக்கூடியது. அதிக வெப்பநிலை, அதிக குளிர், அதிகமாக வந்து ட்ராட் கண்டிஷன், இந்த மாதிரியான இடத்துல வாழக்கூடியதாக இருக்கும். யூ பாக்டீரியா நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து பார்க்குறோம்ல, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, பாக்டீரியா வந்து டிசீஸை காஸ் பண்ணுது, அது எல்லாமே யூ பாக்டீரியாவுக்கு கீழே வரும். சைனோ பாக்டீரியா இது பொதுவாக கடலில், இந்த ஏரி, குளம், குட்டையில் வந்து இருக்கக்கூடியது. ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஆல்கே கிடையாது, பாக்டீரியா தான். அதுக்கு காமன் நேம் வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே மோஸ்ட்லி ஆட்டோட்ரோஃபிக்காக இருக்கும். ஆக்டினோமைசிட்ஸ், ஸோ இது வந்து ஒரு வகையான யூனிசெல்லுலார் மொனிரா தான். மைக்கோபிளாஸ்மா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட், வேர்ல்ட்லே ஸ்மாலஸ்ட் செல் வந்து எது அப்படின்னா அது மைக்கோபிளாஸ்மா தான். ஸோ இதெல்லாமே வந்து மொனிராவுக்கு கீழே வரும். அடுத்து ப்ரோட்டிஸ்டாவுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜிலேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ஸ், அமீபா, பிளாஸ்மோடியம், டிப்பனோசோமா, பாரமசியம், இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். ஃபஞ்சைக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஈஸ்ட் அண்ட் மஷ்ரூம், மோல்ஸை நம்ம சொல்லலாம். ஈஸ்ட் வந்து பிரெட் மேக்கிங்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். மோல்டு, அதே பிரெட்டை நம்ம 2 நாள் 3 நாள் வச்சுட்டோம் அப்படின்னா அதில் ஃபஞ்சை வரும், அது மோல்டு. மஷ்ரூம் நம்ம வெளியெல்லாம் வந்து சாப்பிடுவோம்ல, அந்த மஷ்ரூம். அடுத்து பிளான்டே சொல்லணும் அப்படின்னா ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரிட்டோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெம், ஆஞ்சியோஸ்பெம்ஸ், இதெல்லாமே வந்து பிளான்டேவுக்கான எக்ஸாம்பிள். அனிமலியாவுக்கு சொல்லணும்னா ஸ்பாஞ்சஸ், இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ். ஸோ இதெல்லாமே 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரி, இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் இதோட முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மொனிரா இருக்கு இல்லையா, இந்த மொனிராவில் பாக்டீரியாஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். பாக்டீரியா அப்படின்ற ஒரு தனி டாப்பிக்கே இருக்குது. அதில் டீட்டெயிலாக ஒரு பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும், அதோட ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ கிங்டம் மொனிராவை பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அதே மாதிரி கிங்டம் ஃபஞ்சை, இந்த ஃபஞ்சையை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இது எல்லாமே இந்த சாப்டரில் நம்ம பார்க்கக்கூடியது. அப்போ மொனிரா, ஃபஞ்சை, இது 2 கிங்டத்தை பற்றியும் டீட்டெயிலாக இந்த சாப்டர்லேயே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பிளான்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங்டம் இருக்கு இல்லையா, இது தனியாக நமக்கு பிளான் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. சரிங்களா? அந்த சாப்டரில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அனிமேலியா அப்படின்ற இந்த கிங்டத்தை நமக்கு அனிமல் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சாப்டரே இருக்குது. அந்த இடத்துல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ரோட்டிஸ்டா பற்றி பெருசாக நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப டீட்டெயிலும் கிடையாது, அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக பார்க்க போகிறது கிடையாது. அப்போது நம்ம இந்த 5 கிங்டம்ஸை எப்படிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்டே, அனிமேலியா. அதில் மொனிரா அண்ட் ஃபஞ்சையை பற்றி இந்த சாப்டர்லேயே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிளான்ட் அண்ட் அனிமேலியா பற்றி அப்கமிங் சாப்டர்ஸ், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னமும் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரியும். ஸோ அப்போ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் வந்து ஒரு ஓவர்வியூ தான், ஒரு கம்பேரிசன் தான். புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குண்டான லெக்சர் நோட்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக நான் வந்து கொடுத்துருக்கேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆன்லைனில் பயாலஜி கிளாஸ் வந்து தேவை அப்படின்னா இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ப்ரைவேட் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ணுறதா தான் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய எஜுகேஷன் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம், அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.